100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. ரூபாய் 710 கோடி ஒதுக்கீட்டில் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். மாற்றத்தை நோக்கி மக்கள் வெற்றி பயணம் தொடரும். டிவிக்கில் உள்ள சிலவங்களை குறை சொல்ற மாதிரி இது வந்து வெறும் சினிமா மோகத்தினால வந்த ஒரு இதுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். இது வந்து அரசியல் புரட்சி. இந்த அரசியல் புரட்சியில ஒரு புரட்சியாளனாக திரு விஜய் அவர்களை பார்க்கணும். கூட விஜயை தாண்டி மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகள் மேல இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாட்டு இந்த புரட்சிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தின் கட்டாயம். ஓகே, இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சி. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டது விஜயோட பாப்புலாரிட்டி இருந்தது. அவரால் இதை இந்த கன்சாலிடேஷன் பண்ண முடியும் மக்கள் நம்பினாங்க. ஓகே, உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ப்ரோக்ராம் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் ஆஃப் நிகழ்ச்சி. மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் புகழ் காந்தி அவர்கள். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார். சார், கட்சி நிதிக்காகவும் தேர்தல் செலவுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்களின் ஊழல்களை வந்து தலைமை கண்டு கொள்ளாமல், திமுக சம்பந்தப்பட்ட கேள்வி கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் இன்றைக்கு திமுகவின் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா சார்? சரி, ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பேசுனீங்க 1.5 லட்சம் கோடி 5 வருஷத்தில், இந்த 1.5 லட்சம் கோடி எங்கே போகுதுன்னு என்ன கேட்டீங்க. இதுதான் நான் அந்த கேள்வி நான் சொன்னேன் இருக்குன்னு. கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு, அடுத்த 5 வருஷம் திரும்ப 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஃபண்டு, இதெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்களோ டேரெக்டாகவே தான் ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ இல்லை கட்சியில் மூத்த தலைவர்கள் இருக்கும்போது வந்து பார்த்தா விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களோ சார்? அதுதான் இந்த வீழ்ச்சி காரணமா? இல்லை, இந்த வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமானு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளும் இந்த கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விஷய சைக்கிளுக்குள்ளே இருக்காங்க. அந்த விஷய சைக்கிள் எப்படின்னா கரப்ஷன், ஊழல், நெப்போட்டிசம், இந்த வாரிசு அரசியல், இதை விட்டு அவங்களால வந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரக்சரை வந்து அந்த ஆலமர விழுதுகள் மாதிரி முதல் குடும்பம் இருக்கும். முதல் குடும்பத்திலிருந்து மட்டும்தான் ரெப்ரசன்டேஷன் கட்சிக்குள்ள வரணும். அந்த முதல் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சப் குடும்பங்கள், அது அந்த நேரு, ஏவாவேலு, அதுக்கப்புறம் ஐ பெரியசாமி, இந்த மாதிரிப்பட்ட சப் குடும்பங்கள். அப்போ இந்த சப் குடும்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய வாரிசுகள் அவங்களையும் மேல கொண்டு வரணும். அவங்க மேல வர்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய அந்த ஊழலையும் நீங்க வந்து கண்டுக்கிடாம இருக்கணும். அப்பதான் அவங்க உங்க கூட இருப்பாங்க. இந்த செட்டப் இருந்தா மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால வந்து தாக்கு பிடிக்க முடியும். இதை பிரேக் பண்ணி வெளியே வர முடியாது. ஏன்னா இதை பிரேக் பண்ணியாச்சுன்னா அந்த முதல் குடும்பத்தில் உள்ள நபர் வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. அது உதயநிதியாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு பிறகு வந்து இன்ப நிதியாக இருந்தாலும் சரி, அவங்களால வந்து வர முடியாது. ஸோ அப்போ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி வரணும்னா இந்த விழுதுகள் தேவை. அதனால இவங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் கிட்டத்தட்ட தேர்தலில் தோற்று 90 நாட்கள் ஆகுது. இதுவரை எந்த மாவட்ட செயலாளர் மேலேயும் அவங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. எந்த பழைய அமைச்சர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியல. திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோத்தார். அவர் தோத்த பிறகு சேகர்பாபு மேல கூட நடவடிக்கை எடுக்க முடியல. அவர் தான் இன்சார்ஜ். அவர் மேல எடுக்க முடியாது. அதான் அழுதுட்டாரு. இல்ல, ஏன்னா எடுக்க முடியாது. எடுத்தா இந்த சிஸ்டம் வந்து நிலைத்திருக்காது. இப்போ நடவடிக்கை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு ஆய்வுக்குழுன்னு போட்டாங்க. அப்புறம் அந்த ஆய்வு பண்றது இன்னொரு குழு போட்டாங்க. இனி அதுக்கு மேல ஆய்வு பண்றது ஒரு குழு போடுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர யார் மேல எந்த நடவடிக்கையும் பாயாது. இந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து 2 பேருமே பெனிஃபிட் அடைச்சிருப்பாங்க. இந்த முதல் குடும்பமும் அவங்கள்ட்ட பெனிஃபிட் அடைச்சிருப்பாங்க, இவங்களும் அவங்கள்ட்ட பெனிஃபிட் அடைச்சிருப்பாங்க. இட்ஸ் ரெசிப்ரோக்கல் பெனிஃபிட் அரேஞ்ச்மெண்ட். இந்த ரெசிப்ரோக்கல் பெனிஃபிட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து பண்ண முடியாது. 2வது, இனி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா புரட்சியில் இளைஞர்கள், இப்போ உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, என்னுடைய பையனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று கலைஞர் கருணாநிதி, இல்லைன்னா ஜெயலலிதா அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் உங்கள் பையனும் என்னுடைய பையனும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உதயநிதி அக்செப்ட் பண்ணவோ அல்லது இன்பநிதி அக்செப்ட் பண்ணவோ எந்த காரணத்தில் பண்ணுவாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த நாலேஜ் கம்மி, ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த ஒரு விஷய சைக்கிள், திராவிட முன்னேற்ற கழகத்தினோட இந்த விஷய சைக்கிள் வந்து சர்வே பண்ண முடியாது. சார், சினிமாவோட செல்வாக்கை தாண்டி நம்மளுடைய மக்களுக்கான தலைவன் நம்ம சிஎம் அவர் வந்து என்ற பிம்பத்தை வந்து அவர் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக குறுகிய காலத்தில் வந்து உருவாக்குனாருன்னு உங்களுடைய தரப்புலேருந்து சொல்லுங்கள் சார். தாவேக்கா சேர்ந்தவங்க வந்து அதை பேசும்போது அது வேறு. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் திமுக ஐடியாலஜி தான் இருந்திருக்கீங்க 2 வார காலத்துக்கு முன்பு வரைக்கும். அப்போ அங்கேருந்து நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்து நெகட்டிவாகவும் இருந்திருக்கும், பாசிட்டிவாக வந்து நீங்கள் வந்து ஒரு தராசு வச்சு நீங்கள் கரெக்டாக கணிச்சிருப்பீங்க எதுவாக இருந்தாலும். அதனால் உங்கள்கிட்ட அந்த பதிலை வந்து நான் எதிர்பார்க்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லுங்கள். இல்லை, அதாவது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு சினிமாவின் தாக்கம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்டால் கூட நம்ம இந்த அண்டர்லைன் கரண்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாடி, அந்த மே மாத தேர்தலுக்கு முன்னாடி, அது ஒரு ஜனவரியாக இருந்தாலும் சரி அல்லது 2025 இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு சினிமா மோகம், திரு விஜய் அவர்கள் ஒரு 12% 14% ஓட்டு வாங்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு 15 சீட் எடுக்கலாம் அல்லது ஒரு 35 சீட் எடுக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கே மறந்துட்டாங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரைக்கும் இந்த பழைய தேர்தல்கள் எப்படி இருந்தது? காசு கொடுத்தா நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நான் 1500 கொடுக்கணும். காசு கொடுத்தா மக்கள் வாக்களித்து விடுவார்கள், இலவசங்களை கொடுத்தால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள், இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்பவுமே மைண்டில் இருந்துட்டு இருந்தது. சினிமா மோகத்தில் வர முடியாது. ஏன்னா கமல்ஹாசன் வந்தார், இது பண்ண முடியல. ரஜினிகாந்த் வந்தார், அவராலையும் ரொம்ப புஷ் பண்ண முடியல. சினிமாவில் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்கள் வேற. இது 2020 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கும் உள்ள இது ஒரு எதிர் அலை. இந்த எதிர் அலை தான் வந்து கன்சாலிடேட் ஆகுது. இந்த எதிர் அலை கன்சாலிடேட் ஆகி திரு விஜய் அவர்களிடம் போகுது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா, விஜய் என்பவர் ஒரு சேவியர் வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருந்தாங்க. அதுதான் அந்த அலை. இப்போ வந்து திமுக காசு கொடுக்காம இருந்தாங்களா, அண்ணா திமுக காசு கொடுக்காம இருந்தாங்களா? 2 பேரும் கொடுத்தாங்க. காசை வாங்கிட்டும் ஓட்ட மாற்றி போட்டாங்க. அப்போ இதை வந்து இப்போ டிவிக்கில் உள்ள சிலவங்களை குறை சொல்ற மாதிரி இது வந்து வெறும் சினிமா மோகத்தினால வந்த ஒரு இதுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். இது வந்து அரசியல் புரட்சி. இந்த அரசியல் புரட்சியில ஒரு புரட்சியாளனாக திரு விஜய் அவர்களை பார்க்குறாங்க மக்கள். சார், அதாவது திமுக விட்டு சென்ற கடன் சுமையை டிவிகே அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கையாள்கிறதா? இது கூட நம்ம அப்படியே வந்து இன்னொரு இணை கேள்வியாக தமிழக பட்ஜெட் 2026-27 பட்ஜெட் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு சார். ஓவராலாக உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷன் என்ன சார்? இல்லை, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரானது. அதாவது வந்து கடன் சுமை எதனால் வந்தது? கடன் சுமை வந்தது லஞ்சத்தினால். அந்த லஞ்சத்தின் அடிப்படையில் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசில் வந்து 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கூட இல்லை, கூட இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் கேரண்டிஸும் பப்ளிக் செக்டர் அனாலிட்டிக்ஸ் லைபிலிட்டிஸ் எடுத்தீங்கன்னா 13.8. ஆமாம், நான் அதை பற்றி சொல்ல வரல. இப்போ 5 lakhsங்கிறத மட்டும் வச்சுக்குவோம். 5 இல்லை 6, சாரி, 4.8 10.8. அப்போது டிவிகே அரசு திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, அதில் வந்து லஞ்சத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், லஞ்சம் கூடாதுங்கிறது வந்து திரு விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதன் வெளிப்பாடு இன்னைக்கு பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து லஞ்சங்கள் குறைஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக குறைஞ்ச தான் நிறைய இடங்களில் வந்து அரசு ஊழியர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும், இந்த எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எகெயின்ஸ்ட். ஏன்னா அவங்க சம் ஆஃப் தம் ஆர் யூஸ்ட் தட். அவங்க வந்து இந்த லஞ்சத்துலேயே கொஞ்சம் யூஸ்டாக இருப்பாங்க. அப்போது இந்த லஞ்சத்தை நீங்கள் கட் பண்ணீங்கன்னாலே இங்கே இருக்கக்கூடிய இந்த கடன் சுமை வந்து ஒரு 80% போயிடும். ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் டாஸ்மாகில் வந்து எக்ஸஸாக பண்ணது இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னாலே அந்த 1 லட்சம் கோடியில் 80,000 கோடி கவர் ஆகிடும். பாக்கி 20,000 கோடி தேவை. 20,000 கோடிங்கிறது ஹெல்த்தி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் வந்து 3% கடன் வாங்கலாம். நம்மளோட ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து 3% எவ்வளவு? 1,05,000 கோடி வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். ஸோ 20,000 கோடி தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய தேவை வந்துன்னு சொல்லி வச்சுன்னா அதை விட ஹெல்த்தி வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அது ஒரு சிறந்த ஒரு
பயணம், அதாவது லஞ்சத்தை ஒழிப்பேன், அதாவது எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் நான் சொல்லலை. அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போது கூட எம்ஜிஆர் கூட நான் லஞ்சத்தை ஒழிப்பேன்லாம் ஒன்றும் ஓப்பனெல்லாம் ஒன்றும் சொல்லலை. லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவது கேட்டா. ஆமாம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது ஒரு சிறந்தது. அப்புறம் பட்ஜெட்டையும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து இந்த குறுகிய காலகட்டத்தில், அதாவது வெறும் 90 நாள் தான் இருக்குது. 100 நாள் கூட கடந்து போகலன்னு நினைக்கிறேன் ஆட்சிக்கு வந்து. 90 நாட்களில் போன 5 வருடத்தில் இருந்த அவல நிலையை இருந்த பிறகும் கூட ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்கீம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சைக்கிள் இது, அப்புறம் ஏஐ சிட்டி, இப்படி பல திட்டங்கள் வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிறத வந்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 2 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது எல்லாரும் கொடுக்கல, முதல்ல கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க, அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 4.25 வருஷத்துல வரும்போது கொடுத்தாங்க, அப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இந்த லஞ்சத்தையும் கட்டுப்படுத்தி இந்த பட்ஜெட்டையும் பார்க்கிட்ட பொழுது இது ஒரு சிறந்த பட்ஜெட்டாக தான் நான் கருதுகிறேன். ரைட் சார். சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக அரசோடைய செயல்பாடுகள் சார் பல விமர்சனங்கள் இருக்குது. நெகட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. என்ன சட்டமன்றத்தை சினிமா கூடாரமாக ஆகுறீங்களா அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சரிங்களா, ஒரு 1 to 10 வரைக்கும் ரேங்கிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது சட்டசபை நிகழ்வுகளை நம்ம வியூவர்ஷிப் பார்த்தோம்னா ஒரு 1000 இருக்கும், இல்லைன்னா ஒரு 1500 இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். அதுவே அதிகம். அதே அதிகம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே தாண்டிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அதே வந்து பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. அப்போ மக்கள் வந்து 50,000 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா சட்டமன்றத்தில் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா யாரும் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்க மாட்டாங்க. அரசியல் ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், அரசியல் ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது செயல்பாடு, சட்டமன்றத்தில் உள்ள செயல்பாடு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10க்கு 9 கொடுக்க முடியும். ரைட் சார். சார், திமுக இனி மீண்டு வருவது சாத்தியமா இல்லையா? இல்லை, அதாவது வந்து இது நல்ல கேள்வி. திமுக மீண்டு வருவது என்பது திமுக மட்டுமல்ல, திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் மீண்டு வரும் என்பது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹிஸ்டரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதுவரை நடந்த தேர்தல்கள்லேயே மிகவும் படுதோல்வியை சந்தித்த தேர்தல்ங்கிறது இது வரைக்கும் நடந்த தேர்தலில். ஏன்னா 4 ஸ்டேஜாக சொல்லலாம், 4 தடவை நம்ம பார்க்கலாம், 4 ஸ்பிளிட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி விட்டு வெளியே போகின்ற பொழுது அதான் மேஜர் ஸ்பிளிட். அவர் எம்எல்ஏ இருந்தார், பார்ட்டி ட்ரெஷராக இருந்தார், கட்சியை 2ஆக உடைச்சிட்டு வெளியே போகிறார். 13 வருட காலம். அதுக்கப்புறம் வந்து கலைஞரால் வந்து ஆட்சிக்கு வர முடியல, என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு. நேரு மகளே வா, திரையன் ஆட்சி தான்லாம் பேசி பார்த்தாரு, ஒன்றும் ஆட்சி வரல, நேரு மக மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அந்த டைமில் கூட, அந்த ஸ்பிளிட்டில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 26% ஓட்டு வாங்கினாங்க. அடுத்தது 91 திரு ராஜீவ்காந்தி அசாசினேஷன் டைமில் அப்போ வந்து கலைஞரும் பரதிகளும் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அதுதான் ஒரு ஸ்வீப்பிங் எலெக்ஷன் அது. அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அதே 26% 25% வாங்குறாங்க. கலைஞர் ஜெயிக்கிறாரு, பரதிகளும் ஜெயிக்கிறாரு. அடுத்தது வந்து பெரிய மேஜர் டிபேக்கிள் வந்து 2011 வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி கட்டு, அதுக்கப்புறம் வந்து விடுதலை புலிகள் தமிழீழ பிரச்சனை. ஆமாம். அப்படி இருந்த பிறகும் திமுக வந்து 2G அப்போ தானே சார்? ஆமாம், 2G பிரச்சனையும் அப்போ தான். ஆமாம். அப்படி இருந்த பிறகும் 27% வந்து வாங்குறாங்க. கலைஞர் ஜெயிக்கிறார். ஆனால் இந்த தேர்தலில் நான் தான் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர், முக ஸ்டாலின் டைம்ஸ் நாளேடு வெளியிடுது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிடுது, இந்தியா டுடே வெளியிடுது, இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகைகளும் சிறந்த முதலமைச்சர், ஸ்கீம்ஸ் இவங்கள மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருமே கிடையாது. பாகிஸ்தான் கூட எல்லாரும் ஆப்பிரிக்கா இங்க இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்தை வந்து ஆப்பிரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களாம், கதை பேசிட்டு இருந்தாங்க. நாங்களும் தான் பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்த பிறகும் கூட இந்த தேர்தலில் வந்து அதிமுகவிடம் தோற்றுவிடவில்லை. ஒரு புதுமுகம், 14 மாதங்களான ஒரு புதுமுகம். அந்த புதுமுகத்திட்ட வந்து வெறும் 24% தான் வாங்கினாங்க. அதிமுக வாங்கினது வெறும் 20%. அப்போ தலைவர் தோத்துட்டாரு. சரி, ரொம்ப நீங்க கரெக்டா இல்ல, அங்க கலைஞர் ஜெயிச்சா சொல்லும் போது இங்க தலைவர் தோத்துட்டாரு ஃபேக்ட் தானே. ஓகே. அப்போ இவ்வளவு படுதோல்வியை வந்து சந்திக்கிறது எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனா டிவிக்கு வந்து முதல் தேர்தலே வந்து 34% வருது. யாரு
யாரு வேட்பாளர்னே தெரியாது. யார் வேட்பாளர்னே தெரியாது. அதுலேயும் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, எலெக்ஷன் அன்னைக்கு பல டிவிக்கு எம்எல்ஏக்கள் வந்து நாங்கள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. பிரச்சாரத்துக்கு நிறைய பேர் போகல. அதில் எப்படி ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு, இந்த ஜாதியினாலே தான் இந்த தொகுதியில் விடணுங்கிறது இல்லாமல் ஒரு புரட்சி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதை ரெப்ளிகேட் பண்ணணும்னா இனி வந்து திமுகவால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா திமுக இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ நீங்கள் சொல்ல வரதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், ஆமாம் விஜயும் ஒரு காரணம், ஆனாலும் கூட விஜயை தாண்டி மக்கள் வந்து திமுக அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகள் மேலே இருந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாட்டு இந்த புரட்சிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தின் கட்டாயம். ஓகே, இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சி. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டது விஜயோட பாப்புலாரிட்டி இருந்தது. அவரால் இதை இந்த கன்சாலிடேஷன் பண்ண முடியும் மக்கள் நம்பினாங்க. ஓகே, ஏன்னா விஜய்க்கு வந்து நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. திரு விஜய் அவர்களுக்கு வந்து இளைஞர்கள் மட்டும் வாக்கு போடல, முதியோர்களும் வாக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா 36% ஓட்டு வரணும்னா ஒரு இளைஞர்கள் போட்டா மட்டும் வராது. ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டா வராது. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 2021 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வாங்கின பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து 44. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கினது 39 தனியா. இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கினது 24%. அப்போ 15% திமுக காரன் விஜய் ஓட்டு போட்டுருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. கண்டிப்பா அதிமுக போட்டுருக்க மாட்டான் சார். அதிமுக போடல. அதை கூட புரியாமல் திராவிட முன்னேற்றங்கள் என்னை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்க வந்து ஆய்வுக்குழு என்னன்னு கேக்குறீங்களா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்த 15% வந்து விஜய் அவர்கள் யார் மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஓட்ஸை உங்களால திரும்ப வாங்க முடியுமா? முதல்ல சாத்தியமே கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திரும்ப ஆட்சிக்கு வரும், திரும்ப கன்சல்டேட் ஆகும் அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட வாய்ப்பே கிடையாது. ஓகே, ரைட் சார். அடுத்ததாக பல ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி திமுக, எல்லாருக்கும் தெரியும். பல ஆளுமைகள் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ சட்டசபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாட்களாக நீங்கள் பார்க்கணும் சார், அவ்வளோ வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது. கேள்வி கேட்டு 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 அட்டி வெளுத்து வாங்குறாங்க சார். அதாவது எப்படின்னா, உதயநிதி அவர்களே ஒரு பேட்டி கொடுக்குறாரு, பதில் அதாவது கேள்வி கேட்குறேன், முடிஞ்சா சிஎம் வந்து சட்டசபையில் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேள்விகளை முன்வைக்கிறாங்க சட்டசபையில். எதிரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் மோடில் அடித்து தள்ளுறாங்க. ஒரு பக்கம் மாதவர்ஜன் அடிக்கிறாரு, ஒரு பக்கம் ராஜ்மோகன் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் மரியவல்சன் அடிக்கிறாரு. பதிலுக்கு பதில் வாங்குறாங்க. லிட்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையாகவே அசிங்கப்படுறாங்கன்னா சொல்லணும். அதுக்கு உதாரணமே நான் சொல்ல முடியும். ஒருத்தர் இங்கேருந்து எதிர்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாட்ரி இதை பற்றி உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க. உங்கள் மாமனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி மாமனாரை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கேளுங்க, அவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரை சொல்கிறாரு. உதயநிதி எந்திரிச்சு சொல்கிறாரு, மாமனாரை போய் கேளுங்க, அவர் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, உங்கள் அப்பா தானே வாங்கினாரு, உங்கள் அப்பாவை போய் உங்கள் அப்பாவை காணவீங்க அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து திரு மாண்புமிகு சபாநாயகரே வந்து மீடியாவில் அதை கவர் பண்ணாதீங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா மீடியாவும் கவர் பண்ணிச்சாங்க, வேறு விஷயம். இந்த மாதிரி வரைக்கும் இது மாதிரி சட்டசபை பார்த்தது கிடையாது சார். அதுவும் எப்படின்னா இப்படி அடி வாங்கி மொக்க வாங்கி பார்த்தது கிடையாது. உண்மையாக சொல்லுறது. வாட் இஸ் யுவர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டசபை, எப்படி பார்க்குறீங்க? இது அமைச்சர்களும் அடிக்கிறாங்க, சிஎம்மும் அடிக்கிறாரு. முதல்ல வந்து இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். ஏன்னா அவங்களால அது திரு தலைவராக இருந்தாலும் சரி, திரு உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திரு விஜய் வந்ததை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தாங்க முடியல. ஓகே ஓகே. ஏன்னா இல்லைன்னா ஒரு சிறந்த எதிர்கட்சியோ அல்லது வந்து ஒரு அரசியல் சாணக்கியம் உள்ள தலைவர்களாக இருந்தால் ஒரு வருஷமாவது பொறுப்பாங்க. ஒரு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணட்டும். அந்த ஆட்சியில், ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக திரு விஜய் அவர்களுக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் எந்த தலைவருமே இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, விஜய் இது வந்து ஃபேக்ட். ஆமாம், 34% ஓட்டு வாங்கியாச்சு தனியாண்டு. இதுக்கு மேலே எங்க கூட்டணியே இல்லாமல் 34% ஓட்டு வாங்கியாச்சு. இனி இப்போ கூட்டணியும் இருக்கு. கூட்டணியோட சேர்த்தா இன்னைக்கு வந்து 44% ஓட்டு ஈஸியாக வரும் திரு விஜய் அவர்களுக்கு. அப்போ 234 சீட்டும் ஜெயிப்பாங்க. அப்போ இதுல வந்து நீங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து மோத முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் ரீதியாக யாருமே போட்டி கிடையாது. உதயநிதியோ அல்லது மு.க. ஸ்டாலினோ அவர்களோ வந்து போட்டியே கிடையாது. எங்க பிரச்சனை வரும்னு சொல்லியாச்சுன்னா, நிர்வாகத்தில் ஏதாவது பிரச்சனை வருதா? நிர்வாகம், ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, இதில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணி பார்க்கணும். அது பார்க்கக்கூடிய அந்த பொறுமை வந்து அவங்ககிட்ட இல்லை. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதில் போய் பேசுகிறாங்க தேவையில்லாமல். ஏன்னா நேற்று கூட அசம்பிளியில் திரு உதயநிதி அவர்கள் பேசுறது வந்து தேவையில்லாத பேச்சு.
உங்கள் மாமனாருக்கு கம்பெனி தான் அது, உங்கள் மாமனார் இதெல்லாம் எதுக்கு இது பேசணும்? நீங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறீங்க? அவள் இப்படி ஒரு எதிர்வினை வருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா வாங்குறது வந்து உங்கள் அப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறம் வருங்கிறது தெரியாதா? அப்புறம் எதுக்கு இந்த 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 கான்வர்சேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னொரு ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன் சார், அவர் ராஜ்மோகன் ரொம்ப அதெல்லாம் கேட்கும் போது மாண்புமிகு இவர் நம்ம சபாநாயகர்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படின்ட்டாப்ல, அப்படியே லிட்ரலி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு சபாநாயகர். ராஜ்மோகன் சார் கொடுத்த அந்த அமைச்சர் கொடுத்த பதிலுக்குல அப்படின்னு இப்படி திரும்பினாரு. ஏன்னா அங்கிருந்து எம்எல்ஏ வந்து எனக்கு 3 பிள்ளைகள், நீங்க பாத்தீங்கன்னா சார் அதை எனக்கு 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், அந்த 3 பெண் பிள்ளைகள் நான் சட்டசபை கிளம்பும் போது அப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டைம் ஆகுதுமா, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுமா, நான் கிளம்பு சீக்கிரமா சொல்லுங்கம்மா. இல்லை இந்தம்மா அப்பா நீ தேவையில்லாம எதுவும் சட்டசபையில் ரொம்ப பேசிடாதப்பா, ஏன்னா விஜய் அங்கிளுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அவர் பாவம்ப்பா அப்படின்னு உடனே ராஜ்மோகன் இருந்துச்சு. இது நகைச்சுவான ஒரு பதிவுன்னு சொல்லியிருக்காரு. நானும் நகைச்சுவான பதிலை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சார் ராஜ்மோகன் சார் என்ன சொல்றாரு, ஆமாப்பா எங்கள் சிஎம் எதுவும் தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, காசு வாங்க தெரியாது, ஊர் அடிச்சு ஒலையில போட தெரியாது இப்படி சொல்றாரு. ஊர் அடிச்சு ஒலையில போட தெரியாது சொன்னோடனே சபாநாயகர் ஒரு பக்கம் பார்த்தோன்னே எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு இது கரெக்டாக இருக்கா? அவங்க பேசுறதுக்கு இங்கே பதில் கொடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? எனக்கு 3 பொண்ணு இருக்குது, அவர் எதுவுமே தெரியாதுன்னு போய் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இதெல்லாம் அதான் இதை கொடுத்து வாங்குறதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இதெல்லாம் இந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ளேயே போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த கான்வர்சேஷனுக்குள்ள போயாச்சுன்னா பதில் தனிப்பட்ட தாக்குதல் தானே சார். ஆமா, தனிப்பட்ட தாக்குதல் பண்ணல. நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து டிஃபெக்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்க சைடில் இருக்கக்கூடிய டிஃபெக்டையே உங்களால வந்து இப்போ ஜஸ்டிஃபை பண்ண முடியல வச்சுக்கிட்டு நீங்க தனிப்பட்ட தாக்குதலுக்கு போயாச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பதில் வரும்? ஓகே, இஷ்யூஸை பேசுங்க. என்ன இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூஸுக்கு வந்து பதில் சொல்லுங்க. அசம்பிளிங்கிறது எப்படி சார் பேச முடியும்? நீங்க சொன்ன மாதிரி 1 இயர் ஆகலையே சார், ஒண்ணுமே பேச முடியாது சார். நீங்க ஒரு கிளாரிட்டியான பதில் கொடுத்துருக்கீங்க. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, டாக் வித் த டேட்டா. சிம்பிள். ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் தானே பண்ணுவார். அதை சார்ந்து கடைசியான ஒரு கேள்வி சார், திமுகவின் தலைவராக திரு கனிமொழி அவர்கள் வந்து உள்ளே கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு ஒரு தனி லாபியே இருக்குது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உதயநிதி அவர்களை வந்து தலைவரை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் வந்து திமுகவில் கிடையவே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அடுத்து இந்த உதயநிதியை சுற்றியுள்ள நீங்கள் சொன்னமா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் சப் குடும்பம் சொன்னீங்க இல்லையா, அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சேகர் பாபுவெல்லாம் வந்து டைரெக்டாகவே செக்ரட்டரியேட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, எவ்வளோ நாள் தான் சேகர் பாபுக்கு நின்று இருப்பார் அப்படின்ட்டாப்ல. 15-30 மைக்கு இருக்குது செக்ரட்டரியேட்டில், அவர் கவனிக்கல. சொன்னோடனே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாரு. அது ரொம்ப வைரலாக போச்சு. என்ன மனநிலையில் இருக்காங்க திமுகவுடைய கேடர்ஸ்லாம் சார்? கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன். ஓகே, ஏன்னா அவங்க வந்து பல கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா 2G வழக்கில் வந்து 2G வழக்கு உண்மையாக பொய்யானலாம் எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதுலேயும் ஜெயிலில் இருந்தாங்க. கலைஞர் கூட ரொம்ப நாள் டிராவல். ரொம்ப காமன் கம்போஸ்ட். ஒரு தலைவருக்கான குவாலிட்டி வந்து ஒரு தலைவருக்கான குவாலிட்டி வந்து திருமதி கனிமொழி அவர்களிடம் நிச்சயமாக இருக்கு. உதயநிதியா கனிமொழியோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாட்டு மெச்சூரிட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திருமதி கனிமொழி. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார், திமுக அதிமுக சேருமா சேராது சார்? 2031 எலெக்ஷன் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க 44%. இதுக்கப்புறம் அதிமுக தனியாக நின்னலாம் வாய்ப்பே கிடையாது சார். அது அவங்களுக்கே தெரியும். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எப்படி சார் அதிமுக திமுக திராவிட கூட்டணி? முதல்ல அதிமுக ஒன்று இருக்குதா? இப்போ சேரலையா? 41 இப்போ 41 பேர் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸும் எலெக்ஷன் முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. ஆமாம், திமுக இருக்கக்கூடிய பாதி பேரும் அதிமுக இருந்து வந்தவங்க. இன்னைக்கு திமுகங்கிறது ஒரு கலவை, திராவிட முன்னேற்ற கழகங்கிறதே ஒன்று இருக்குதான்னு கேட்டால் மொத்தமாக கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கு. அதனால அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா இப்பவே கூட ஒரு பேச்சு இருந்தது, தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அரசியல் என்ன வேணாலும் நடக்கும் 2021. ஏன்னா இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஸ்டேட்டஸ்கோ இந்த சிஸ்டத்தை வந்து சேலஞ்ச் பண்றாரு. அதுல பாதிக்கப்படுறது வந்து எல்லா கட்சிகளும், திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படுறாங்க. லஞ்சத்தை ஒழிப்புங்கிறாரு, அது மட்டும் இல்ல இளைஞர்களை கொண்டு வராரு. இளைஞர்களை கொண்டு வந்தாச்சுன்னா அப்போ அந்த இளைஞர்களுக்கு வயசாகிற வரைக்கும் நிறைய அரசியல் எதிர்காலம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக பார்ப்பாங்க. யாரு? இந்த திமுகவும் அதிமுகவும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அதனால் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள்
நிறைய இருக்கு. எல்லாருமே சேருவாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து எதிரிகள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அதுல கொள்கை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுல வேணா பிஜேபியும் போய் சேரும். ரைட். அதாவது அதிகார மையமா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ரைட் ரைட் சார். பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துருக்கீங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம் அண்ட் கம்போஸ்டாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மீண்டும் நிறைய இது போன்ற நிகழ்வுகள் நம்ம வந்து நிறைய பேசணும் சார். நிறைய அரசியலில் முக்கியமான விஷயங்கள்லாம் வரப்போகுது, நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு சிறப்பான எபிசோடில் உங்களை சந்திக்கலாம் சார். நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.